Welcome to our channel, update your skills in electronics. So நம்ம இந்த வீடியோல வந்து நானோ கமாண்ட்ஸ் அத பத்தி தான் இதுலயும் பார்க்க போறோம். பட் இதுல வந்து போன வீடியோல வந்து cat யூஸ் பண்ணி ரன் பண்ணோம். Run using cat command. Now source அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வச்சு நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ கேட்டுக்கு பதிலாக சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன அப்படின்னா கேட்டை வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டென்ட் ஒன்லி, பட்டு சோர்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணோம். ஸோ நம்ம டெர்மினலில் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சோர்ஸ் அப்படிங்கிறத வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் உள்ள வந்து டெக்ஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவ்வளோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், அண்ட் தென் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா உண்டு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போன வீடியோவில் எதை வச்சு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நானோ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியே வச்சுருந்தேன். இதில் வந்து hello.txt அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து cd நானோக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நானோ hello.txt அப்படின்னா உள்ளக்கு என்ன சேவ் ஆகிருக்கோ அது வந்து நம்ம காட்டும். சாரி, nano.hello.txt ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன சேவ் பண்ணியிருந்தேன்னா ஹலோ வேர்ல்டு. ஸோ நான் அதை அகைன் டெலீட் பண்ணிட்டேன். என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஓ அமுக்குனா, ஸோ நான் அது போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ டு சேவ் அண்ட் ப்ரெஸ் என்டர், then press Ctrl plus X to leave. ஸோ இப்போ Ctrl plus O அமுக்கிட்டேன், and then enter press பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக Ctrl plus X கொடுக்கேன். ஸோ இப்போ cat hello.txt அப்படின்னா, சரி நான் வந்து ஹலோக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் உள்ளக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து நானோ hello.txt ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த ஃபோல்டர் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இதான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ இது சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு, வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ்னு ஆல்ரெடி அடிச்சு வச்சுருந்தது. Ctrl plus O tar X. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன சேவ் பண்ணனோ அது வந்து இப்போ நான் சேவ் பண்ணது வந்து இந்த இதில் சேவ் ஆகிருக்கு. ஸோ இதே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஹலோ வேர்ல்டு, அதாவது நான் இப்போ தான் இதை க்ரியேட் பண்ணேன். ஸோ சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் மாறிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நம்ம இதிலே கூட நானோவில் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுலேயே பண்ணிக்கோங்க. நான் இதிலே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதனால் இதில் பண்ணுறது வந்து கொஞ்சம் தெரியாது அப்படின்னால இதில் போடுறேன். நானோ hello.txt ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணுறேன். நமக்கு கமாண்ட் ப்ராட்டில் வந்து எக்கோ யூஸ் பண்ணியிருப்போம். எக்கோ யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுக்கமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம கேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா echo.hello அப்படிங்கிறது அங்கேயே பிரிண்ட் ஆகிருக்கும்.
சாரி echo hello world. Now I show the difference between cat and source. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கேட்டுக்கும் அண்ட் தென் சோர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். கேட் ஹலோ டாட் டிஎக்ஸ்டி ஓப்பன் பண்ண அப்படின்னா எக்கோவில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே ஹலோ வேர்ல்டை எக்கோ டாட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணேன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி சும்மா கொடுக்கேன். ஹலோ அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல வந்து அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சோர்ஸ் அப்படிங்கிறத வச்சு source hello dot txt ஸோ நான் இதை வந்து சோர்ஸ் அப்படிங்கிறத வச்சு ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் என்டர் கொடுக்கேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஸோ உள்ளக்க வந்து நம்ம இங்கே என்ன நடக்குமோ அது அப்படியே அந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து எக்கோ டாட் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஹலோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கிற மாதிரி இதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆகும்போது ஹலோ டாட் எக்கோ அப்படின்னு சொல்லி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இதில் பிரிண்ட் ஆயிருக்கு, சேவ் ஆயிருக்கு. ஸோ எக்கோக்கான ஒர்க் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் இதில் வந்து சோர்ஸுக்கும் கேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் வேரியபிள்ஸ் அண்ட் தென் எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம எதாவது சேவ் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பேர் சேவ் பண்ணிக்கிறது அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.